குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் பட்டினத்தார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் பூரண மாலை என்ற தலைப்பின் கீழ் வரும் முதலாவது பாடல். மூலத்து உதித்தெழுந்த முக்கோண சக்கரத்துள் வாழைதனை போற்றாமல் மதிமறந்தேன் பூரணமே. மூலம் அப்படின்னா மூலாதாரம், உதித்தெழுந்த அப்படின்னா தோன்றிய, வாழை அப்படின்னா சக்தி, மதி அப்படின்னா அறிவு, எங்கும் முழுமையாக நிறைந்திருக்கும் மெய்ப்பொருளே, மூலாதாரத்தில் தோன்றிய 3 கோணங்களை உடைய சக்கரத்துள் எழுந்தருளிய சக்தியை வழிபடாமல் அறிவிழந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 2. உந்தி கமலத்து உதித்து நின்ற பிரம்மாவை சந்தித்து காணாமல் தட்டழிந்தேன் பூரணமே. உந்தி கமலம் அப்படின்னா கொப்புழில் தோன்றிய தாமரை, பிரம்மா அப்படின்னா நான்முகன், தட்டழிந்தேன் அப்படின்னா தடுமாற்றம் அடைந்தேன், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் மெய்ப்பொருளே, கொப்புழில் தோன்றிய தாமரையில் நிலை பெற்ற நான் முகனை யோக முயற்சியால் கண்டு தப்பி பிழைக்காமல் தடுமாற்றம் அடைந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 3. நாவி கமல நடுநெடுமால் காணாமல் ஆவி கெட்டு யானும் அறிவழிந்தேன் பூரணமே. நாவி கமலம் அப்படின்னா கொப்புள், அதாவது மணிப்பூரகம். ஆவி அப்படின்னா உயிர். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, நான் நடுவே வீற்றிருக்கும் திருமாலை கண்டு வழிபடாமல் உயிர் இழந்து அறிவு கெட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 4. உருத்திரனே இருதயத்தில் உண்மையுடன் பாராமல் கருத்தழிந்து நானும் கலங்கினேன் பூரணமே. எங்கும் நீக்கமர மறைந்திருக்கும் முழுமையான பொருளே, என் நெஞ்ச தாமரையில் குடிக்கொண்டிருக்கும் உருத்திரனை உண்மை அன்புடன் பார்க்காமல் நினைவு மயங்கி கலக்கம் அடைந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 5. விசுத்தி மகேசுரனை விழித்திறந்து பாராமல் பசித்துருகி நெஞ்சம் பதறினேன் பூரணமே. விழி அப்படின்னா ஞானக்கண், பதறினேன் அப்படின்னா வருந்தினேன், எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, விசுத்தி என்னும் யோக ஆதாரத்தில் விளங்கும் மகேசுரனை ஞான கண்ணை திறந்து பார்க்காமல் பசியால் வருந்தி வருத்தம் அடைந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 6. நெற்றி விழியுடைய நிர்மல சதாசிவத்தை பத்தியுடன் பாராமல் பொறியழிந்தேன் பூரணமே. நிர்மலன் அப்படின்னா குற்றமற்றவன், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, நெற்றி கண் கொண்ட குற்றமற்றவரான சதாசிவத்தை பக்தியுடன் பார்க்காமல் அழிந்து போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 7. நாதபிந்து தன்னை நயமுடனே பாராமல் போதம் மயங்கி பொறியழிந்தேன் பூரணமே. நயமுடன் அப்படின்னா விருப்பமுடன், போதம் அப்படின்னா அறிவு, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, நாத தத்துவத்தையும் விந்து தத்துவத்தையும் விரும்பி தரிசிக்காமல் அறிவு மயங்கி அழிந்து போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 8. உச்சி வெளியை உறுதியுடன் பாராமல் அச்சமுடன் நானும் அறிவழிந்தேன் பூரணமே. உச்சி வெளி அப்படின்னா அறிவு வெளி, அச்சம் அப்படின்னா பயம், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, எப்பொருளையும் தாண்டி இருக்கும் அறிவு வெளியை பாராமல் நான் பயத்துடன் அழிந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 9. மூக்கு முனையை முழித்திருந்து பாராமல் ஆக்கை கெட்டு நானும் அறிவழிந்தேன் பூரணமே. மூக்கு முனை அப்படின்னா சுழுமுனை, ஆக்கை அப்படின்னா உடல், கெட்டு அப்படின்னா அழிந்து, அறிவழிந்தேன் அப்படின்னா அறிவு அழிய பெற்றேன், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, சுழுமுனையை கண்விழித்து பார்க்காமல் உடல் அழிந்து யான் அறிவு அழிய பெற்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 10. இடை பிங்களையின் இயல்பறிய மாட்டாமல் தடையுடனே யானும் தயங்கினேன் பூரணமே. தடையுடனே அப்படின்னா தடைப்பட்டு, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் முழுமையான
உண்மையான பொருளே இடக்கலை பிங்கலை என்ற 2 கலைகளின் தன்மைகளை அறிந்து கொள்ளாமல் யோக நெறி தடைப்பட்டு நின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 11வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.